கிறிஸ்தவன் தேவனுடைய மனுஷன் அன்பை வழங்குவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். அன்பிற்கு ஏங்கும்படி அவன் அழைக்கப்படவில்லை. கைத்தனுக்கு வருது அவருக்கு. ஹல்லேலூயா. அவரை மட்டும் பின்பற்றுகிறவனுக்கு எப்பவுமே ஒரு திமிரு இருக்கும். என்ன திமிருனா, எப்படினாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினான். தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ ஆட்டுக்கு பின்னாடி போனப்பா, உன்னை ராஜாவாக்கி உன்னை அரசாங்கத்தில் அரசபையில் உட்கார வச்சு ஒரு ராஜாவின் மடியில் இருந்த பெண்களை எல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன். யார் கொடுத்தாவான்? வராதா? ஆமீன் வர மாட்டேன். ஒரே ஒரு ஆள் ஆமீன் சொல்றாரு. இல்ல இது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இல்ல. என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு கடவுளோடு கூட இருக்கிற மனுஷன் எதை குறித்தும் சொல்ல வரேன் நான். அவர் சொல்றாரு, இல்லை நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் நாத்தான் தீர்க்கதரிசி மாதிரி சொல்லிடுறேன். எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாரா? பக்கத்தில் இருக்கிற கடவுள் மோசமான கடவுளாக இருப்பார் பலர். இது போதாது இருந்தால் இன்னும் தந்திருப்பேன். இந்த பக்கம் கூட கைத்தட்டல. நீ ஏன்டா எவ்வளவு பெரிய ஆளு, நீ ஏன் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுற? அதான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த கான்செப்ட் என்னன்னா, என்ன சொல்ல வர அந்த விஷயம் என்னன்னா, நீ கடவுள்கிட்ட இருந்தா எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ அதனால பணத்துக்கு பின்னாடி, பணக்காரர்கள் பின்னாடி, பாசங்களுக்கு பின்பாடி, உறவுகளுக்கு பின்பாக இவைகளை எல்லாம் நான் பின்பாக செல்ல வேண்டியது. கிறிஸ்தவன் தேவனுடைய மனுஷன் அன்பை வழங்குவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். அன்பிற்கு ஏங்கும்படி அவன் அழைக்கப்படவில்லை. கைத்தனுக்கு வருது அவருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, நான் அன்பை வாரி வழங்குறதுக்கு தான் இருக்கிறேன் வெளியே. ஐயோ கிடைக்காதா? அந்த இடத்துல உங்களை வைக்கல தேவன். சோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சோர்ஸுக்கு பின்னாடி போங்க. ஆமென் சொல்லுங்க. போக போக என்ன ஆகும், உங்களோட உறவுகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது இருந்ததை விட இன்னைக்கு ஏகப்பட்ட சர்க்கிள் கூடி இருக்கு. அவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அதுக்கு மேல தேவனை வைக்க நீங்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவன் உங்களை நம்பி இன்னும் 1000 ஜனங்களை தர முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெற்றியை கொஞ்சம் குறப்பா பின்னாடி பாருங்க. லம்பட்டு பேர் திருந்தா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் பாடவே கூடாது. சண்டே வேடாம் காடுக்குள்ள போகிறோம், கொண்டாட்ட ஒரு மனநிலை. ஆமேன். இங்கே நீதிமானின் வீட்டில் என்னவா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமா. எந்திரிச்சு நின்று எதுக்கு எந்திரிச்சு நீங்கள் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ மூவ் பண்ணி லைட்டாக டான்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களை எந்திரிச்சு நீங்கள் சொல்கிறேன். எந்திரிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொண்டாட்ட மனநிலையோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ வல்லப்பெரும் காரியம் செய்திட்டார். ஓகே கொடுப்பாரு. இதான் கூட இதான் லீடு. கர்த்தரின் வெற்றியை எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். வல்ல பெரும் காரியம் செய்தார். வல்ல பெரும் காரியம், வல்ல பெரும் காரியம் செய்தார். Celebrate, celebrate.
ஹalleluya.